சகோதரன் மாறுறது யார் மூலமாக? தமிழ்நாடு சமுதாயத்தின் மூலமாக தான். இறைவன் சொன்னால் இறைவனுடைய நியமத்தின் மூலமாகத்தான் நீங்கள் மாற்றினீர்கள். இந்த நியமம் என்பது நோயாளிகள் சல்லல்லாஹு சல்லல்லாஹு அவங்களை இரவு நியமத்தை சொல்லிடலாம். அதே இரவன் தான் நியமத்தை எண்ணி பார்க்கலாம். அதற்காகத்தான் அந்த மீளாது விழா. இறைவன் நியமத்தை மற்றவர்களுக்கு சொல்லுகிறார்களாம். அப்படி சொல்வதற்காகத்தான் இந்த மீளாது விழா. அப்ப நம்ம இங்க நடக்கிறதெல்லாம் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு இறங்கிய அந்த வசனத்திலே இதுவெல்லாம் குறிப்பிடப்பட்டிருக்கிறது அப்படின்னு நம்ம புரிந்து கொள்வோம். இந்த வசனங்களை எல்லாம் படிக்காதவங்க அதுக்கு என்ன ஆதாரம், இதுக்கு என்ன ஆதாரம், அது இருக்கு, இது விசாரணை என்று எல்லாருமே சிறுக்கு விசாரணை ஆகிட்டாங்க. இந்த மகான்களுக்கு தெரிந்த ரெண்டே வார்த்தை தாங்க, இது சிறுக்கு விசாரணை தான். இந்த ரெண்டை வச்சுதான் வேற எந்த வார்த்தையும் தெரியவே தெரியாது. இதுதான் சிறுமைகளை இது சிறுக்குமாங்க, அது இல்லைன்னா விசாரிக்குமாங்க. இந்த ரெண்டு வார்த்தைகளுக்கு மட்டும் கண்கள் இருந்து வச்சுக்கிறங்க அளவு குறைஞ்சிருக்கும். ஏன்னா இந்த மாதிரி படுத்துறாங்க இந்த வகாவேரம் அப்படின்னு. ஏன்னா அந்த அளவுக்கு இந்த ரெண்டு வார்த்தை மாற்றி மாற்றி சொல்லிட்டே இருப்பாங்க. ஒரு ஹாஸ்பிட்டல் எடுத்தீங்க, அந்த ஹாஸ்பிட்டல் யார் எந்த நோய்க்கு போனாலும் சரிதான், போன நோயாளியுடைய சட்டையை கலட்டி வாயில தர்மாமீட்டரை வச்சு உட்கார வச்சிருவாங்க. ஒரு ஆள் கை வலிக்கு போனாரு, அவருக்கு அந்த நிலைமை தான். ஒரு ஆள் கண்ணு வலிக்கு போவாரு, அவருக்கு அந்த நிலைமை தான். ஒரு ஆள் போனாரு, டாக்டர் என் காலம் முன்னுக்கு தெரிஞ்சுக்கிட்டாரு, அவரை விடல, சட்டையை கலட்டி வாயில தர்மாமீட்டரை வச்சு உட்கார வச்சுட்டாங்க. எல்லாம் வரிசையா இருக்கிறாங்க. இந்த சொன்னா பக்கத்துக்காக என்னங்க அநியாயமா இருக்கு, காலில் முன்னுக்கு தெரிஞ்சுதானே சொன்னேன், என்னை குறிப்பாக வச்சுட்டாங்களே. பக்கத்துல சொன்னாரு, உணவும் பரவாயில்லப்பா, நான் நெட்டம் கொடுக்க போஸ்ட்மேன் என்னை குறிப்பாக வச்சுட்டாங்க அப்படின்னு அவர் சொன்னாரு. எல்லாரும் ஒரே ட்ரீட்மெண்ட் அப்படிங்கிற மாதிரிதான் இந்த மகான்கள் நம்ம என்ன செஞ்சாலும் தெரியலாம், திருப்பமாக இல்லைன்னா மாற்றி மாற்ற சொல்றேன். சின்ன ஜமாத்துகள் எதை செய்தாலும் இறைவன் சொன்னதையும் இறைத்தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சொன்னதையும் தான் நம்ம செஞ்சுக்கிட்டு இருக்கோம் அப்படிங்கிறத நினைவுல வைக்கிறேன். நம்ம அந்த மீனாட்சி ரொம்ப மகிழ்ச்சியா இருக்கும். மீன்கள் தமிழுடைய ஆதாரங்கள், கொடிகளுடைய தோரணங்கள், வேலையினுடைய அமைப்பு, இதெல்லாம் ஒரு சந்தோஷத்தோடு வெளிப்பாடு. இதே நம்ம செய்ய செய்கிறோம், இப்படி செய்ய வேண்டும் என்பது கூட இறைவனுடைய கட்டளை. ஏன்னா இறைவன் குரான் சொல்லி காட்டினா உங்களுக்கு பகுதி இல்லாமல் ஒரு அனுமதி. நீங்க சொல்லுங்க, இறைவனுடைய அனுப்பை அவர்களுக்கு கிடைத்திருக்கிறது, பகுதிதானிக்கப்படக்கூடாது. அவர்களுக்கு கிடைத்திருக்கிற அந்த ரஹ்மத்தை எண்ணி பார்த்து நம்முடைய மகிழ்ச்சியை வெளிப்படுத்தணும். இந்த வசனம் என்ன சொல்லுது, அல்லாத ரஹ்மத்து கிடைத்திருக்கிறது, அதை நினைத்து பார்த்து மக்கள் எல்லாம் தன்னுடைய மகிழ்ச்சியையும் ஆனந்தத்தையும் வெளிப்படுத்தணும் என்பது இந்த வசனத்துடைய கட்டளை. அந்த ரஹ்மத் என்னங்க அவர்கள் கேள்வி பார்க்கணும். அதற்கு இன்னொரு வசனம் கிடைத்தது. குர்ஆன்ல இறைவன் சொல்லி காட்டுறான், ஒமா அர்சல்னாக இல்லா ரஹ்மத்தல் லில் ஆலமீன். அதே நாம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களே உங்கள் அகிலத்திற்கெல்லாம் அருட்கொடையாக அனுப்ப வேண்டும். ஒரு வசனம் சொல்றது ரஹ்மத்து வந்திருக்குது, அதை எண்ணி பார்த்து மகிழ்ச்சியை வெளிப்படுத்தணும். இன்னொரு வசனம் சொல்றது அந்த ரஹ்மத்தை நம்ம நாங்கள் கண்டு நிறைய நாம் சொல்லலாம் பண்ணலாம். அவர் ரஹ்மத்தாக கிடைக்க நமதான ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை எண்ணி பார்த்து நம்முடைய மகிழ்ச்சியை வெளிப்படுத்துறதுக்கு தான் இது போன்ற காரியங்களை நம்ம செய்வோம். எப்போதும் ஒருபாடு செய்யறங்க நம்ம சந்தோஷமா இருக்கிறதுக்கு என்ன அடையாளம் இருக்கு? திருமணம் நடைபெற வீட்டுக்கும் சாதாரண வீட்டுக்கு வித்தியாசம் இருக்கா இல்லையா? திருமணம் நடைபெறுகிற அந்த வீடு மகிழ்ச்சி வீடு, அது வீட்டை அதில் எடுத்துருப்பாங்க. நம்முடைய மகிழ்ச்சியை வெளிப்படுத்துறதுக்கு தான் இது போன காரியங்களை செய்யணும். நம்ம புத்தாடை நெய்கிறோம், திருமணம் புரிந்து கொள்கிறோம், வீட்டை அலங்கரிக்கிறோம், நம்முடைய மகிழ்ச்சியை வெளிப்பாடு. இப்படி மகிழ்ச்சி வெளிப்படுத்த வேண்டும் என்பது இறைவனுடைய கட்டளை. இறைவன் சொன்னாங்க நம்ம செய்யறோம். இதை போய் விதத்தில் சொன்னா இப்படி சொல்லக்கூடிய மகாவிகள் யார்? உண்மையில் விதத்துவார்கள் அவர்கள். ஏன்னா இறைவன் சொல்லப்படாத செய்த நம்மளை பார்த்து விதம் இருக்கிறார்கள். விதாட்டுவார்கள் இந்த மகாவிகள் தான் அப்படின்னு நம்ம புரிந்து கொள்ளணும். பலரே நம்ம ஒன்று திரட்டி நமது நாளின் சட்டநாட்டத்தை புகழ்ந்து பேசுவோம். அதனால நீராடுகிறது, அதனால மூழ்குகிறது, மக்கள் எல்லாம் ஒன்று திரட்டணும். அதை நாம் சட்டநாட்டனுடைய சிறப்பையும் பெருமையும் சொல்றோம். இது இறைவனையும் வந்து செய்து காட்டிய ஒரு செயல்தானே, அதைத்தான் நம்ம செஞ்சுக்கிட்டு இருக்கோம். இந்த மனிதர்களை இந்த மண்ணுலகத்திற்கு அனுப்புவதற்கு முன்னாலேயே இறைவன் ஆத்மாக்களை எல்லாம் அழைத்து வைத்துக் கொண்டு இந்த காரியங்கள் செய்யலாம். அந்த போல சொல்லி காட்டலாம். வயதாகவும் வீட்டாக்கள் நபியே நம்ம ஆசைக்கும் நீங்கிட்டாலே காட்டுமத்தில் இறைவன் நபிமார்களை அழைத்து வைத்து ஒரு ஒப்பந்தம் செஞ்சான். உங்களுக்கு நான் வேதத்தை தந்திருக்கிறேன், ஞானத்தை தந்திருக்கிறேன், சும்மஜாலம் ரசூலும் உசல்லும் உங்களை உபயோகப்படுத்துகிற ஒரு நபி உங்கள்கிட்ட வருவாங்க. அப்படி வந்தா நட்போம் நபி அவர்களை நீங்க
நபிமார்களை எல்லாம் அழைத்து வைத்துக் கொண்டு ரமலான் சமுதாயத்தினுடைய சிறப்புகளை இறைவன் அன்றைக்கு கூறினான். அதையே நம்ம இன்றைக்கு மனிதர்களை எல்லாம் அழைத்து வைத்துக் கொண்டு ரமலான் சமுதாயத்தினம் அவருடைய சிறப்புகளையும் பெருமைகளையும் நாம் தெரிவித்திருக்கிறோம். ஆகவே குர்ஆனும் ஹதீஸும் என்ன சொல்லுதோ அதைத்தான் நம்ம தெரிவிக்கிறோம். நபிகள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இருந்ததா என்று கேட்பாங்க. ஏன் கேட்கிறாங்க? அவர்கள் குர்ஆனை படிக்கவில்லை, ஹதீஸை படிக்கவில்லை. இந்த ரெண்டையும் படிச்சிருந்தா நபிகள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மூலிகை இருந்தது அப்படிங்கிற அவங்களுக்கு புரியுது. வேற எந்த கிதாபும் படிக்க வேணாம், குறைந்தபட்சம் புகாரியை படித்தாலே போதும். நபிகள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மூலிகை வெற்றி புரியுது. நபிகள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை தமிழ்நிலையில் புகழ்வதற்கு தான் நாம் மொழிகிறோம். மீனாது என்றாலும் மொழிது என்றாலும் மீன் என சிறப்பு அர்த்தம். நபிகள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சிறப்பை பற்றியும் கூறுகின்ற விழாவுக்கு மீளாது விழாங்கிறோம். நபிகள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சிறப்பை பெருமையும் தமிழ்நிலையை கூறப்படுவதற்கு மொழிதான் மொழிகிறோம். இந்த தமிழ்நிலையில் கூறுகிறது நபிகள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இருக்கிறது. ஹஸ்ஸான் தாவூத் ரலியல்லாஹு அன்ஹு அவங்களை கூப்பிடுறாங்க. நபிகள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் படிக்க சொன்னாங்க, மிம்பர் பற்றி அமைச்சு கொடுத்தாங்க, ஏழைகளுக்கு படிக்கிறாங்க. ஹஸ்ஸான் தாவூத் ரலியல்லாஹு அன்ஹு மிம்பர் பற்றிய ஏழைகளுக்கு படிக்கிறாங்க. என்ன படிக்கிறாங்க? ஹதீஸில் இருக்கிறது, புகாரிலே பதிவு செய்யப்பட்டிருக்கிறது. பாகர அன் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இறைத்தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை புகழ்ந்து படித்தார்கள். புகாரில் தான் பதிவு செய்யப்பட்டிருக்கிறது. தமிழ்நிலையிலே புகழ்வதுங்கிறது நபிகள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் காலத்தில் இருந்தது. புகாரிலே சொல்லியிருக்கிறது. அதைத்தான் நம்ம செஞ்சுட்டு இருக்கோம். நபிகள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இல்லாத அதே போல பாருங்க, மஸ்ஜித் நபவியிலே தான் புகழப்பட்டிருக்கிறது. இன்னைக்கு கூட பள்ளிவாசல் தான் நம்ம மொழி வருகிறோம்ல. காரணம் என்ன? நபிகள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் காலத்துல மஸ்ஜித் நபவியிலே தான் ஓடப்பட்டது போயிடுது. அதனால இன்னைக்கு நம்ம மொழி வருகிட்டே இருக்கிறோம். அவங்க புகாரில பார்த்த நிறைய மொழி இருக்குது. உதாரணத்துக்கு படிச்சு காமிக்கிறேன். புகாரிலே சொல்லப்பட்ட மொழியில அவரோட அணியை படிச்சு காமிக்கிறேன். அப்துல்லா இப்னு ரவாஹா ரலியல்லாஹு அன்ஹு அவங்களும் உயர்ந்த கவிஞராக இருந்த ஒரு சஹாபி. அவங்க படிக்கிறாங்க, மொழியில படிக்கிறாங்க. وفينا رسول الله يتلو كتابه إذا انشق معروف من الفجر فاصبح أراد الهدى بعد العمى فقلوبنا به موقنات مما قال واقع. இதே வந்துட்டே இருக்குது. இது எந்த மொழியில எங்க இருக்குது? புகார்தான். சஹாபாக்கள் மக்கள் மொழியில் ஓடிருக்கிறார்கள். அதைத்தான் இன்னைக்கு நம்ம மொழியில் ஓடிட்டு இருக்கோம். நபிகள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் காலத்துல சாகுபுல் துணையில் ரலியல்லாஹு அன்ஹு நபிகள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தர்பாருக்கு போய் அவரை புகழ்ந்து படிக்கிறாங்க. மானத்து சுஆது படித்து முடித்த உடனே அது அங்கீகரிக்கும் வகையில நபிகள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தாங்கள் போட்டிருந்த மேலையை எடுத்து போட்டுகிறார்கள். சாட்சிகளே பதிவு செய்யப்பட்டார்கள். ஏன் இப்படி செய்யறாங்க? நபிகள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை புகழ் கொடுப்பதை கண்ணியப்படுத்த வேண்டும். இந்த ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கற்றுத்தருகிற பாடம் அது பாருங்க. ஹஸ்ஸான் தாவூத் ரலியல்லாஹு அன்ஹு சும்மா படிக்கிறதுனாலேயே மிம்பருக்கு அமைச்சு கொடுத்து ஏழைகள் படிக்கிறாங்க. காரணம் என்ன தெரியல? நபிகள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை புகழ் கொடுப்பதற்கு கண்ணியப்படுத்த வேண்டும் என்ற சமுதாயம் அப்படிங்கிறத காட்டுறதுக்கு தான் மிம்பருக்கு அமைச்சு கொடுத்து ஏழைகள் படிக்கிறாங்க. அதே போல சாகுபுல் ரலியல்லாஹு படித்து முடித்தவங்க அவங்க கண்ணியப்படுத்துறாங்க, போர்வையை போர்த்தி கண்ணியப்படுத்துறாங்க. அதனாலதான் என்னைக்கும் நமது மக்கள் கரெக்டா நண்பர்களாக இருக்கிறாங்க. நபிகள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் புகழ் படிக்க வீட்டுக்கு வர்றாங்க. அந்த ஆடை படித்தவங்க வந்துட்டா வீட்டுல வந்து செய்யறாங்க, சிறப்பு வாய்ந்த பாய்கள் இருக்கிறாங்க, உயர்காட்டு விழிப்பை இருக்கிறாங்க, உட்கார வைக்கிறாங்க, படிக்க சொல்றாங்க நம்ம மக்கள். காரணம் என்ன? ஏன்னா அதிகத்தில் வந்ததுதான். இதை வந்து சாதனை பண்ணிக்காங்க. நம்ம என்ன செஞ்சா அதிக அடிப்படையில் தான் செய்யறோம். ஏன் ஹஸ்ஸான் தாவூத் ரலியல்லாஹு அன்ஹு படித்த போது மிம்பருக்கு அமைச்சு கொடுத்து ஏழை படிக்கிறாங்க. நம்ம ஒரு கோலை விட்டு உட்கார்ந்து படிக்கணும். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் போன்றவர்களை ஒரு பொன்னாடை போட்டு கௌரவப்படுத்தினார்கள். அதைத்தான் நம்ம இன்றைக்கும் கூட ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய கோலப்பொருள்களை கண்ணியப்படுத்திக் கொண்டிருக்கிறோம். எல்லாமே நமக்கு ஹதீஸில் வழிகாட்டுதான் இருக்குது. ஆனா தேவையில்லாம ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இருந்ததா, சௌந்தரியம் இருந்ததா, ஒரு கேள்வி கேட்க நடக்கிறது. கேள்வியே அல்ல. ஆனா கேள்வி ரொம்ப சிறப்பாக நடக்கிறது. குர்ஆனை படிக்கிறது இல்லை. அந்த குர்ஆனே ஒரு கேள்வி கேட்க நடக்கிறது. ஒரு அதற்கு ஒரு ஆள் கேள்வி கேட்காது. அதுல அல்லாஹ் குர்ஆன் சொல்றானே, வலக்கும் ஃபீஹா மா தஸ்தஹி அன்ஃபுசுக்கும், உங்களுக்கு அந்த சொர்க்கத்துல நீ விரும்புறதெல்லாம் கிடைக்கும் அப்படிங்கிறாங்க. நமக்கு என்ன விரும்பினாலும் கிடைக்குமா அப்படிங்கிறார். கிடைக்கும்பா அல்லாவும் சொல்லியிருக்கிறான், கிடைக்கத்தானே செய்யும். என்ன விரும்பினாலும் கிடைக்கும். ஆமா கிடைக்கும். உடனே கேட்கிறாரு இளைஞர்கள், அதுல சிகரெட்டு கிடைக்குமா அப்படிங்கிறாரு. இவருக்கு அதனாலதான் ரொம்ப கண்கருப்பா இருக்கிறார். அங்க போனாலும் ஆனா அதற்கு கொஞ்சம் விவரம் தெரிஞ்ச அதற்கு. அதனால பதில் சொன்னாங்க, கிடைக்கும். ஆனால்
பத்த வைக்கிறதுக்கு நரகத்துக்கு தான் போகணும்.